السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من صلى علي 100 مرة كتب الله له بين عينيه براءة من النفاق وبراءة من النار واحشره يوم القيامة مع الشهداء. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். குமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபீல் அவ்வல் மாதத்தினுடைய 4வது வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களின் வரலாறுகளை பற்றியும், அவர்களின் மீது எப்படி பிரியம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாம் கடந்த வாரங்களிலே நாம் தெரிந்து கொண்டோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன கடமைகள் செய்ய வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான்: இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும் மலக்குமார்களும் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நாயகத்தின் மீது நீங்கள் ஸலவாத்துக்களை பரிபூர்ணமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: மன் ஸல்ல ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல் ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஸரபியா என்ற ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொல்வார்கள்: மன் ஸல்லா அலைய 100 மர்ரத்தன் கதபல்லாஹு பைன ஐனைஹி பராஅத்தும் மினன் நிஃபாக் வ பராஅத்தும் மினன் நார்
வஹ்சுருஹு யௌமுல் கியாமத்தி மஅ ஷாஹிதீன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே பெருமானாரின் பெயரை கேட்கின்ற நேரத்தில் ஸலவாத்து சொல்வது, காலம் முழுக்க பெருமானாரின் மீது சலாம் சொல்வது, இது இரண்டுமே பெருமானாரின் நெருக்கத்தை, ஆன்மீக வழியிலே நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு மனிதன் நடத்துகிறான் என்று சொன்னால் உடனே அந்த பள்ளிக்கூடம் நடக்கின்ற வரை அந்த தாளாளரை வாழ்த்துவார்கள், புகழ்வார்கள். அவர் இறந்து போய்விட்டால் அதற்கு பின்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கும் வரை வாழ்த்துவார்கள். இதே போன்று ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார்கள், அந்த கம்பெனியை உருவாக்கக்கூடியவனை வாழ்த்துவார்கள், புகழ்வார்கள். கம்பெனி முடிந்து விட்டால் அல்லது கம்பெனியினுடைய முதல்வர் இறந்து விட்டால் அது அழிந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரீதியிலே நாம் நெருங்க முடியாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் புகழப்படக்கூடியவர்கள். எல்லா மதத்தவர்களாலும் எல்லா இனத்தவர்களாலும் எல்லா படைப்பினங்களும் பெருமானாரின் மீது ஸலவாத்துக்கள் சொல்லிக் கொண்டிருப்பதையும் சலாம் சொல்லிக் கொண்டிருப்பதையும் நாம் வரலாறுகளின் மூலமாக, பெருமானாருடைய ஹதீசுகளின் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக நிறைய விஷயங்கள் நமக்கு பகிரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழச் சொல்லுகிறான், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்ல சொல்லுகிறான், சலாமை சொல்ல சொல்லுகிறான். அது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவது வாஜிபானதாக இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது, ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்வது ஃபர்ல் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சல்லு, நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள், அலைஹி வஸல்லிமு, அவர்கள் மீது இன்னும் சலாம் சொல்லுங்கள், தஸ்லீமா, பரிபூர்ணமான சலாமை சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹ் நம் மீது வலியுறுத்தி சொல்லுகிறான். இந்த உலகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்து காட்டினார்கள். உலகத்திலே வாழுகின்ற காலங்களிலே சில மனிதர்களை சொர்க்கவாதி என்று தங்கள் கரங்களிலே நீட்டி சொர்க்கவாதிகளை பாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் நண்பர்களாக பயணித்த 10 சஹாபாக்களை, அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சஹாபாக்களுக்கு சுவனம் இருக்கிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இந்த உலகத்திலேயே அறிவித்தவர்கள் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாரும் இல்லை. வேற எந்த நபிமார்களும் இந்த உலகத்திலே யாருக்குமே சொர்க்கம் வாங்கி தரவில்லை. வாழும் காலங்களிலேயே உலகத்திலேயே பெருமானார் ஹயாத்தாக இருக்கின்ற நேரத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று பெருமானார் சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அற்புதமான கரங்கள். அந்த பெருமானாரின் மீது நாம் ஸலவாத்து சொல்வதற்கு என்ன குறைவு இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்று சொன்னவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே மதிக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே உதாரணத்திற்கு நிறைய சஹாபாக்களை சொல்லலாம், நிறைய பேர்களை நாம் சொல்லலாம். கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு நான் ரபியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அதிகம் கஸ்ரத்து சுஜூத், அதிகம் சுஜூது செய்து கொள்ளுங்கள், முராஃபகத்து ஃபில் ஜன்னா, என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்ற உறுதியான வார்த்தையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கருத்த பிலால், உடல் அவர்களுடைய வதோடு தரித்து போன அந்த பிலால் ரலியல்லாஹ் உலகத்திலே அவர்களை மதிக்க முடியாத, மதிக்கவே இல்லை, அவரை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அந்த மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்படாத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே நண்பராக ஆக்கப்பட்ட இந்த நண்பரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பிலாலே நீங்கள் சொர்க்கவாதி, நான் உங்களுடைய சொர்க்கத்திலே உங்களுடைய நடையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அமல் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிலால் ரலியல்லாஹு நாயகத்திடத்திலே, நாயகமே நான் சில விஷயங்களை கேட்பேன், எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பட்டியலிட்டு கேட்பார்கள். நான் சோனத்திற்கு போக வேண்டும், சாலிஹீன்களை விட நான் சோனத்திற்கு போக வேண்டும், முத்தகீன்களை விட என்று வரிசைப்படுத்தி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக வந்து சொல்லுவார்கள், நாயகமே உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் போக வேண்டும் என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் பிலால், நீங்கள் சொர்க்கவாதி என்று உலகத்திலேயே பெருமானார் சுவனவாதிகளை அறிமுகப்படுத்தியவர்கள் பெருமானார் மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுவனவாதிகளை நமக்கெல்லாம் உலகத்திலேயே சுவனத்தை வாங்கி கொடுத்த அந்த பெருமானாரின் மீது நாம் ஸலவாத் ஓதுவது மிக முக்கியமாக இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் என் மீது ஸலவாத் ஓதினால் அவனுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, அவனுடைய 10 தரஜாக்கள் சுவனத்திலே உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள். ஸலவாத் சொல்லாதவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கஞ்சர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கஞ்சர்கள். அவர்களிலே மிக மோசமான கஞ்சர்கள் யார் தெரியுமா? என்னுடைய பெயரை கேட்டு கூட யார் சலாம் சொல்லவில்லையோ, ஸலவாத் சொல்லவில்லையோ, அவர்கள் படுகஞ்சர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்வது மிகப்பெரிய சிறந்த ஒரு அமலாக கருதப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கண்ணியத்தை பெற்றவர்கள். ஹபீபுல்லா, கலீலுல்லா, ரூஹுல்லா என்றெல்லாம் நிறைய நபிமார்களுக்கு என்று பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ரூஹுல்லா என்று சொன்னால் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, கலீமுல்லா என்று சொன்னால் பேசக்கூடியவர் என்ற பெயரை பெற்றவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கலீலுல்லா என்று சொன்னால் அல்லாஹுவின் அதாவது நண்பன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டைட்டிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்தந்த தரத்தை கொடுத்தான். கலீலுல்லா என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்குவார்கள், நண்பரிடத்திலே கேட்டு வாங்குவார்கள். எல்லோ சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர்கள், லட்சக்கணக்கான சோதனைகள் வந்தாலும் அதிலே வெற்றி பெறக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு சிரமங்களையும் வெற்றி பெற்று அல்லாஹுவின் இடத்திலே நண்பன் என்ற பதவியை வாங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹபீபுல்லா, என் நேசர் என்ற பதவியை வாங்கினார்கள். நாயகம் பெருமான் எதை நினைக்கிறார்களோ அதை அல்லாஹ் செய்து முடிப்பார். தோழன் என்ற பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டாலும் கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்து விடுவார்கள். நினைத்த உடனே அல்லாஹ் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபி யார் என்று சொன்னால் அதுதான் ஹபீபுல்லா, அல்லாஹுவின் நேசர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லப்படுகிறது. நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேர்கள் பத்ர் களத்திலே 1000 பெயர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல், ஒன்றுமே இல்லாமல் அழித்து விடும் அளவிற்கு எதிரிகள் இருக்கிறார்கள். 1/3 பங்குதான் 313 பேர்கள் தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பே யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், ரப்பே நீ எங்களை அழித்து விட்டால் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் அகிலத்தில் யாரும் இருக்க முடியாது, அதனால் எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே அவர்கள் முறையிட்டார்கள்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 5000 மலக்குமார்களை அனுப்பி பத்ருக்களத்திலே வெற்றியை கொடுத்தான் என்று வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய நேசத்தை நாம் எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால், பெருமானாருடைய நேசம் நம்மிடத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலங்கள் முழுக்க பெருமானாரின் பெயரை கேட்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு சலாத்தையும் சலாமையும் சமர்ப்பிக்க வேண்டிய கடமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்களை உருவாக்குவது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். எல்லா உம்மத்துமார்களும், எல்லா தன்னை பின்பற்றக்கூடிய எல்லா மனிதர்களும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரியப்பட்டவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானாரின் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வது ஒவ்வொரு ஜீவியத்தின் மீதும் கடமை என்று சொல்லப்படுகிறது. ஜீவியம் என்று சொன்னால் ஒவ்வொரு படைப்பினங்களின் மீதும் கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வந்து நின்று கொண்டு, நீ உண்மையான நபி என்று சொன்னால் என்ன உன்னிடத்தில் அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்டார். உன்னிடத்தில் என்ன அத்தாட்சிகள் இருக்கிறது என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் சட்டை பையிலே உடும்பு இருக்கிறது, அதை நான் பேச சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அதை சொல்லட்டுமா நான் நபி என்பதாக? உன் சட்டை பை கையிலே உடும்பு வைத்திருக்கிறாய். அன்றைக்கு சட்டை பையெல்லாம் பெருசா இருக்கும், உள்ள உடும்பையே உள்ள விட்டுக்குவாங்க. உடும்பு இருக்கிறது, அதை பேச சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்களேன், உடும்பு கூட பேசுமா என்று கேட்டான் அந்த காட்டரபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடும்பை பார்த்து பேசினார்கள், சொல் என்னை பற்றி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடும்பு சொன்னது, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அன்த யா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த உடும்பு சொன்னது என்பதாக வரலாறு. அந்த காட்டரபி இதை பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்திற்கு வந்தான் என்பதாக வரலாறு. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. பெருமானாரிடத்திலே காட்டரபிகளிலே நிறைய பேர்கள் வந்து இப்படித்தான் குதர்க்கமான கேள்விகளை கேட்பார்கள். நீ நபி என்று சொன்னால் ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்று கேட்பார்கள். ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே கேட்டார்கள். இன்றையும் அப்படித்தான் ஆதாரங்களை நாம் திரட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு காட்டரபி வந்து பேசுவார். நீங்கள் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான நபியாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் அந்த மரத்தை நீங்கள் இங்கே அழையுங்கள் என்று சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் என்ன சொல்வீர்கள்? நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை அழைத்தார்கள். மரம் வேரோடு புடுங்கி கொண்டு அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தலையை சாய்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமா? மரங்கள் மட்டுமா பெருமானாரின் மீது ஸலவாத்து சொன்னது? மிருகங்கள் கூட ஸலவாத்து சொன்னது. 2 ஒட்டகங்கள் பெருமானாரிடத்திலே ஓடி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன என்று கேட்கின்ற நேரத்தில் அந்த ஒட்டகம் பெருமானாரிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களின் மீது அல்லாஹுவின் சலாத்தும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய எஜமான் என் மீது கனமான பலமான சுமைகளை ஏற்றுகிறான், என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே, நான் இறந்து போய்விடுவோனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று பெருமானாரிடத்திலே வந்து மிருகம் பேசியது என்று வரலாறுகளிலே ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தடவி கொடுத்து, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திற்கு தடவி கொடுத்து ஒட்டகத்தினுடைய எஜமானை அழைத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது தாங்கும் அளவிற்குத்தான் நீ சுமை ஏற்ற முடியும், அதற்கு மேல் ஏற்றுவது உன்னுடைய குற்றம், இதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற விஷயங்களை பெருமானார் அங்கே பதிவு செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், உரிமை விட்டு விடுங்கள், அது போகட்டும், அது மிருகம் அல்லவா, வாயில்லாத பிராணியை நீங்கள்
சிரமப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகத்தினுடைய விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய விஷயங்களையும் அந்த மிருகம் அந்த பெருமானாரிடத்திலே முறையிட்ட முறைகளும் பெருமானாரின் மீது எல்லா படைப்பினங்களும் எல்லா ஜீவராசிகளும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறது. தேனீக்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேனீக்கள் எப்படி அது தேனை சேகரிக்கிறது என்று சொன்னால் அது மலர்களில் இருந்து சேகரிக்கிறது. சில மலர்களின் தேன் கசக்கும், சில மலர்களின் தேன் புளிக்கும், சில மலர்களின் தேன் துவர்க்கும், சில மலர்களின் தேன் இனிக்கும். இப்படியாக தேன்கள் எல்லாம் பல இடத்தில் இருந்து சேகரித்து வருவதுதான் தேனீக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதின் காரணமாகத்தான் அந்த தேனீக்கள் சேகரித்து கொண்டு வந்து அது தேன் கூட்டிலே ரெப்புகின்ற நேரத்திலே பெருமானாருடைய ஸலவாத்தோடு ரெப்புகின்றது. அதனால் அதனுடைய இனிப்புகள் அதற்கு ஏறுகிறது என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறது, இல்லல் இன்சான் என்று சொன்னார்கள், மனிதர்களை தவிர. நாம் தான் பெருமானார் பெயரை சொன்னால் ஸலவாத்து சொல்லுவதில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். எப்படி ஸலவாத்து சொல்வதை ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து கேட்பார்கள், நாயகமே, அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, உங்கள் நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதை நான் எப்படி சொல்வது என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுவார்கள். நாயகமே, உங்கள் மீது நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பகதி நாட்கள் அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது அல்லவா, அதிலே கால்வாசி நேரங்கள் உங்களை நான் ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஜித்த கைருள்ளக என்று சொன்னார்கள். பரவாயில்லை, இருந்தாலும் இன்னும் கூட அதிகமாக சொன்னால் உனக்கு நன்றதாக இருக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, நாயகமே, நான் என் வாழ்க்கையிலே 3இல் ஒரு பகுதி சொல்லட்டுமா என்று கேட்டார்கள், உங்களின் மீது ஸலவாத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஜித்த கைருள்ளக என்று சொன்னார்கள். இதை விட நீ அதிகமாக சொன்னால் உனக்கு நல்லது என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்டார்கள் பெருமானாரிடத்திலே, நாயகமே, என் வாழ்க்கையிலே பாதி முறை, என் வாழ்க்கையிலே பாதி ஒன்றன்கு, அதாவது 1/2 நான் சொல்லட்டுமா உங்கள் மீது ஸலவாத் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஜித்த கைருள்ளக என்று சொன்னார்கள். இதைவிட நீ அதிகமாக்கினால் அதுவும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு பெருமானார் இப்படியெல்லாம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெருமானார் இடத்திலே நெருங்கி போனார்கள். ஒரு முறை பெருமானார் சஜிதாவில் படுத்தவர்கள் எழுங்கவில்லை. சஜிதாவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ என்று, அல்லது இறந்து போய்விட்டார்களோ என்று பயப்படும் அளவிற்கு பெருமானாரும் சஜிதா நீண்டதாக இருந்தது. பெருமானார் சஜிதாவில் இருப்பதை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஏதாவது மூச்சு வாங்குகிறார்களா, மூச்சு இருக்கிறதா, அல்லது தஸ்பீஹ் செய்கிறார்களா, என்ன செய்கிறார்கள், அழுகிறார்களா அல்லது தொழுகிறார்களா என்ற செய்திகளை பார்ப்பதற்காக வேண்டி பெருமானாரை சுற்றி சுற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சுற்றி வருவார்கள். சுற்றி வருகின்ற நேரத்திலே நீண்ட நேரங்கள், நெடிய நேரங்கள் சஜிதாவிலேயே தலையை வைத்திருந்த பெருமானாரை பார்த்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கட்டம் வந்து அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் பெருமானாரை தொட்டு விடுகிறார்கள். நாயகமே என்று தொடுகிறார்கள். உயிர் இருக்கிறதா இல்லையா சோதிக்க வேண்டும் என்று தொட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழுந்து மண் அன்த என்று கேட்டார்கள். நீ யார் என்று கேட்டார்கள்.
பெருமானார் அல்லாஹுவோடு ஒன்றி இருந்தார்கள். பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு விஷயத்திலே ஒன்றி போய்விட்டால் முன்னால் நடக்கிற விஷயங்கள் தெரியாது. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொன்னார்கள். நான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருப்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். நீண்ட நேரம் சஜிதாவிலே விழுந்து நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன் என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேட்டார்கள், என்ன நாயகமே நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள், எதற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட உடனே கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஜிப்ரீல் வந்து என்னிடத்திலே ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஒரு விஷயத்தை சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் என் மீது என் பெயரை கேட்டு ஸலவாத்து ஒரு முறை சொன்னால் அவனுடைய பாவங்களை 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 விதமான தரஜாக்கள் அவனுக்கு உயர்த்தப்படுகிறது என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வந்து சொன்னதின் காரணமாக அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜிதாவிலே விழுந்தேன் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை தன் மீது சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நன்றி கடன் செலுத்தினார்கள். பெருமானாருடைய சபை கூடியிருக்கிறது, பெருமானாருடைய சபை கூடியிருக்கிறது. அதிலே எப்பொழுதுமே வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அஷ்ரஃபுல் அவர்களை சொல்லப்படுகிறது மனிதர்களிலே சிறந்தவர்கள். சலக்கிகளே, அதாவது மனிதர்களிலே நபிமார்களுக்கு அடுத்த சிறப்பு யார் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலதுபுறத்திலே உட்காரக்கூடியவர்கள் எப்பொழுதும் அவர்தான். அந்த இடம் அவருக்கு மட்டும்தான், யாரும் அங்கே உட்கார முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு வெகுவாக பெருமானாரின் பக்கத்திலே வலதுபுறத்தை இடம் பிடித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பெருமானாரின் மனதிலேயும் இடம் பிடித்தவர்கள் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாத்தினுடைய எல்லா தியாகங்களிலேயும் முதல் இடம் பிடித்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் ஒருமுறை போர்க்களத்திற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்பார்கள், போருக்காக வேண்டி நாம் செல்லுகிறோம், நிதிகளை கொடுங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து நிதிகளை கொட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எல்லோரும் போருக்காக வேண்டி நிதிகளை கொண்டு வந்து கொட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், உமரே எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள், வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே சொத்துல பாதியை கொண்டு வந்திருக்கிறேன், நான் மீதியை வீட்டுக்கு வச்சுட்டேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லது செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு தன் சகோதரர் உயிருக்கும் மேலான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், அபூபக்கரே நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அற்புதமான வார்த்தை, 2 வார்த்தை சொன்னார்கள், நாயகமே வீட்டில் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துவிட்டு எல்லா பொருட்களையும் நான் கொண்டு வந்து கொட்டிவிட்டேன் என்று சொன்னார்கள். பெருமானாரின் மீது வைத்திருந்த அன்பும் பெருமானாரின் மீது அளப்பெரும் அன்புகள் வைத்திருந்த அலாதியான அன்புகளின் வளர்ச்சி தான் இது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே உலகத்தில் வாழும் காலங்களிலே எல்லோருக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன், பிரதி உபகாரம் செய்து விட்டேன், அபூபக்கரே உனக்கு நான் எப்படி செய்வேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிரதி உபகாரம் செய்ய முடியாத அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹுவையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு வந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவர்கள். எப்பொழுதுமே சபையிலே பெருமானாருக்கு வலதுபுறத்தில் உட்காரக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவர்கள் இடத்தில் யாரும் உட்கார முடியாது, உட்காரவும் விடமாட்டார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் சபையிலே தாண்டி வந்து கொண்டிருக்கிறார், சபை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், வலதுபுறத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் சபையை தாண்டி ஒருவர் வருகிறார். வேகமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால்
அபூபக்கர் ரலியல்லாஹுவிற்கு இடையிலே உட்காருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பிடிச்சு சொல்றாங்க, இந்த இடம் எனக்கு, இந்த இடத்துல எனக்கு தான் இடம், யாருக்கும் இங்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். நாயகமே, அபூபக்கரை தள்ளிவிட்டு இங்கே உட்கார வையுங்கள் இவரை என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர் உங்கள் மீது உலகத்திலே யாருமே சொல்லாத ஒரு ஸலவாத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அபூபக்கரை சொல்லாத ஒரு ஸலவாத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு அபூபக்கருடைய இடத்தை விட முந்திய இடத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்ன ஸலவாத்து சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன ஃபில் மலையில் ஆலா என்று சொன்னார்கள். முன்னால் சென்றவர்கள் எல்லோரும் ஸலவாத்து சொல்லும் அளவிற்கு, பின்னால் வந்தவர்கள் சொல்லும் அளவிற்கு, உலகத்திலே மலக்குமார்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ மலக்குமார்களுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது, அல்லாஹுவை தவிர. அந்த அளவு உலகம் நிரம்பும் அளவிற்கு நான் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன் என்ற இந்த ஸலவாத்தை அவர் ஓதியதின் காரணத்தினால் அவருக்கு அபூபக்கரிடத்தை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுவிடத்திலிருந்து உத்தரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்காக வேண்டி நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவேன், 2 விஷயங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாயையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு திறமைகளும் இவ்வளவு விஷயங்களையும் நமக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமையாக நமக்கு பெருமானார் எடுத்து நடக்கின்ற அந்த பெருமானாரின் மீது நமக்கு ஸலவாத்து சொல்வதற்கு என்ன கேடு? பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். பெருமானாரின் மீது பெயர் கேட்கின்ற நேரங்களில் எல்லாம் ஸலவாத்துக்களை சொல்லுவதுதான் நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 130 பரலுகள் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் 130 பரலுகள் இஸ்லாத்திலே. அதிலே ஒரு பரல் இது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு முறையாவது அவன் ஸலவாத்து சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் ஷஃபாஅத் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஷஃபாஅத் மறுமையிலே இவனுக்கு இருக்கிறது, என் மீது இவன் ஒரு முறை ஸலவாத்து சொல்லிவிட்டான், ரப்பே இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னவர்கள், இறக்கின்ற பொழுதும் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்கள். கபருக்குழியிலே கொண்டு போய் வைக்கின்ற பொழுதும் பெருமானாருடைய வாய் முணுமுணுத்தது உம்மத்தி உம்மத்தி என்று. இந்த உம்மத்தின் மீது பெருமானார் இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே, தருணங்களிலே, பெருமானாரின் பெயரை சொல்லுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை நம் வாய்களிலே உதிர்த்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பு நீடித்துக் கொண்டே இருக்கும். பெருமானாருடைய தொடர்பு கியாமத் வரை நீடிக்கும். பெருமானாருடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களாக, பெருமானாரின் ரவுலாவிலே சென்று பெருமானாருக்கு நேரடியாக சலாம் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் அளிக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு களிக்க, பெருமானாரின் மீது காலமெல்லாம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, பெருமானாரின் ஷஃபாஅத்தை மறுமையிலே பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் கலிமாவை சொல்லி கலிமாவோடு நடந்து கலிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைத்து குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்து